நல்லா இருந்தது. நல்லா குடும்பத்து படம். குழந்தைங்களுக்கும் இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. இதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் குழந்தைங்களாம் தெரிஞ்சு ஒரு பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அதோட இதை தெரிஞ்சுக்கணும். இதில் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, நல்ல கிராமத்து படம் பார்க்கலாம். ஒரு என்ன சொல்ல வராங்க இந்த படம்? எப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தங்களை வந்து பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது பெற்ற தாய் சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். ஒரு கிராமத்து வேலைன்னு சொல்கிறது வந்து சுற்றுலா இருக்கிறவங்களும் ஒரு குடும்பத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்? அது ரொம்ப முக்கியமானது. அவங்க அந்த ஒரு வேளை கஞ்சிக்காக தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போய் உயிரையே விடுற அளவுக்கு இருக்காங்கன்னா அது ரொம்ப அவர் எடுத்த படம் நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் இட் இஸ் குட். நல்லா தெளிவாக இருக்குது. அவங்க என்ன சொல்ல வர கருத்துமே நல்லா தெளிவாக தெரியுது. பார்க்க நல்லாயிருக்கு. என்ன சொல்ல வராங்க இந்த படம்? என்ன சொல்ல வராங்கன்னா, அது மாதிரி ஏழை ஜனங்கள் வந்து இப்படி இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. இந்த நாட்டில் வந்து பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். அதனால் அந்த ஏழை ஜனங்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா பலர் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வரணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒருவேளை சாப்பாடு எந்த அளவுக்கு? ஒரு வேளை சாப்பாடு தான், சாப்பாடு இல்லாதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பையன் எப்படி சாப்பாட்டுக்காக அங்கங்கே அலைகிறான். இப்போ நம்ம நாட்டில் 60% இன்னும் ஒரு வேளை உணவோடு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இந்த பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எங்கேனும் பசினாலும் நம்ம உடனே பசியில் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடியாக நம்ம உதவி செய்யணும். மணிரத்னம் சொன்ன மாதிரியும், ரஜினி சொன்ன மாதிரியும், திருமாவளவன் பாராட்டின மாதிரியும், நான் பெரியாரிஸ்ட் அடிப்படையில் அந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்டே கிடையாது. சப்ஜெக்ட்டுக்கும் படத்துக்கும் எல்லாமே துண்டாக கிடக்குது. லாஸ்ட்டு ஒரு அனுதாபத்தை உருவாக்குற ஒரு சீன் தான் தவிர மற்றபடி படத்தை வந்து ஓஹோன்னு சொன்ன மாதிரி விமர்சனம் பண்ண மாதிரி அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் கிடையாது. முதல்ல ஆக்சுவலாக நத்திங் இன் பிக்சர், ஒன்றுமே இல்லை. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் அழுகையாக வந்துருச்சு நடுவில். அவங்க வந்து அவங்க அக்காக்காக எல்லாம் அவங்க அக்கா அந்த சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் போனார்ல, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி அந்த 20 நிமிஷம் எப்படி இருந்துச்சு? கண்ணியில் தண்ணி அடக்க முடியாமல் வந்துருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தேன். ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கார். நடந்த சம்பவம், லொக்கேஷன்லாம் நல்லா பார்த்து எடுத்துருக்காரு. நல்ல டைரக்டர், நம்பக்கூடிய லொக்கேஷன். வாழ்க்கையில் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? இருக்குது. இது ஏதோ நடந்திருக்கிற சம்பவம், நம்புகிற மாதிரி இருக்குது படம். நம்பாத மாதிரியே ஒரு தயாரிப்பாளர் நிறைய செலவு வைக்கல, டைம் போனதே தெரியல. என்ன சொல்ல வராங்க இந்த படம்? சொன்னவர் அவர் தான் கடைசியில் சமர்ப்பண அந்த இறந்தவங்களுக்கு சொல்லிட்டார். இது நடந்த கதை, அந்த டைரக்டருடைய கதை. எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, வேறு லெவல். நான் பாட்டதே ஒரு சீனு கஷ்டப்படுறது இதுதான். சாப்பாடு கஷ்டப்படுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்ல வராங்க? அதான் ரொம்ப வேலையெல்லாம் வாங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாகும். அந்த காலத்துக்கு உண்மையில் நடந்த சம்பவம் போல் அது நல்லா இருந்துச்சு படம். ஒருவேளை சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்? உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். இதில் தான் நான் ஒழுங்காக படிக்கணும். பசங்க ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பிட முடியலன்றதால. அந்த கடைசி 10 நிமிஷம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணா, உட்காரே முடியல, ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. போய் பார்க்கலாம் கன்ஃபார்ம். எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக? எந்த அளவுக்குன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லோரும் கலாச்சிட்டே இருந்தாங்க நான் படத்தை, என்ன இது படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் 10 நிமிஷம் டேரக்டர் எல்லோரும் அமைதியாக இருக்க வச்சிட்டார். அந்த படத்தில் ஸ்டோரி நல்லாயிருக்கு, நேச்சுரலாக இருக்குது படம். அதாவது ஒரு சினிமா மாதிரியே இல்லை, நேச்சுரலாக. என்ன சொல்ல வராங்க இந்த படம்? இந்த படத்தில் அதாவது சின்ன பசங்க வேலை செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு முதல்ல படிக்கணும், படிப்பு தான் முக்கியம். இந்த படத்தில் வந்து படிப்பை தவிர சண்டே பார்ட் டைமில் வேலைக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கு மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு தான் முக்கியம். கடைசி அந்த 20 நிமிஷம் எப்படி இருக்கு? கடைசியில் ரொம்ப அதாவது ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது படம். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நல்லா கிளைமேக்ஸ் நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பட்டு சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அழ வச்சிட்டாங்க, ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி போச்சு, யோசிக்க வச்சிட்டாங்க நிறைய. ஒரு பசியால் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்றது வந்து காட்டிட்டாங்க. ஒரு ஏழை மக்கள் எப்படி வாழறதுக்குறத உட்பட எல்லாத்தையும் காட்டாங்க. நல்லா இருந்தது. வாழை நல்லா இருக்குது, எல்லாமே எமோஷ்னலாக இருக்குது, எல்லாமே நல்லா. நாங்கள் சின்ன பள்ளி பருவத்தில் எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. அந்த 20 நிமிஷம் எப்படி இருக்கு? வேறு லெவல்.
சூழ்நிலை நல்லா அருமையாக எடுத்துருக்காங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது.